Hi guys. Hi guys. Welcome to another brand new episode of Fun Butter Jam. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது கருப்பு படத்தை இப்பதான் தியேட்டர்ல நம்ம பார்த்துட்டு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வந்திருக்கோம். எஸ். இப்போ மற்ற படத்துல நான் திருப்பி விசிட்ல பாக்குறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ சுட சுட வந்திருக்கோம். ஆமா. ஸோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன்ஸ், சூர்யா, ரிஷா, ஆர்ஜே பாலாஜி, ஆடுகளம் நரேன், நட்டி, ஜி.கே. விஷ்ணுவோட கேமரா ஒர்க்ஸ்ல, ஆமா, சாயபேரோட மியூசிக்ல படம் வெளியாயிருக்கு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் எப்போதும் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு அப்பா ஒரு பொண்ணு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வராங்க. அதோட பின்னணி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வந்து ஒரு லிவர் ஃபெயிலியர் இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஆப்ரேஷனுக்கு காசு தேவை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பொண்ணு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. கோல்டு விலை நல்லா ஏறிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வித்து இந்த கோல்டு எல்லாம் வித்து உங்களுக்கு பணத்தை சேர்த்துட்டு நம்ம இந்த ஆப்ரேஷனை பண்ணா நீ சரியாயிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ரெண்டு பேரும் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வராங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்காம ஓகே இங்கேருந்து போனா பக்கம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இறங்கி இது பண்றப்போ ஒரு நைட்டு நேரம் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ ஆட்டோ ஏறுறப்போ ஒரு வழிப்பறி நடக்குது. இவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பறிக்கப்படுது. ஆமா. தெரியாத ஒரு புரியாத பாஷை அப்படிங்கிற மாதிரி எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி இதுதான் கதை அப்படின்னு பார்த்தா நகை வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல கிடைச்சிருது. ஆனா போலீஸ் ப்ரொசீஜர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிடைச்ச நகையை நாங்க வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுக்க மாட்டோம், நாளை பின்ன நீங்க இதை வாங்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்க போறது, அதனால போயிட்டு ஒரு நல்ல லாயரா பார்த்து இந்த நகையை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. இல்லாம எனக்கு அது வந்து ஆஸ் அ ப்ரொசீஜராவே அது வந்து கோர்ட்ல தான் போய் வாங்குற மாதிரி. அதான் ப்ரொசீஜர். இல்ல நமக்கு தெரியல, இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு நாலேஜ் தான் ஜென்ரலா. ஏன்னா இங்க இருக்க நகை படத்துல கேட்பாங்கல்ல, இந்த இருக்க நகை நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்னு. இல்லப்பா கொடுக்க முடியாது, இதான் போலீஸ் ப்ரொசீஜரு, நீ போயிட்டு நல்ல லாயரா பார்த்து இது கோர்ட்ல வாங்கிக்க அப்படின்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த கார்டை வாங்க இதுல இருந்து வெளியே வர முடியுமா, டேய் சங்கிலி கருப்பா அப்படின்னு வாதாடும் போது அடுத்த நடக்க போகும் திருப்பங்கள். அந்த நகை அந்த நகை கிடைச்ச நகை வந்து அவங்க கைக்கு வந்துச்சா இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்ததா இல்லையா. ஆமா. இது மாதிரி கேள்விகளுக்கு ரொம்பவே விறுவிறுப்பா ஹரிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா ஒரு கமர்ஷியலா சொல்லியிருக்க படம் தான் இந்த கருப்பு. ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஆமா. எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக அடிப்படையா எனக்கு வந்து சூர்யாவை இந்த மாதிரி ஒரு அவதாரத்துல இந்த மாதிரி ஒரு என்னது ஒரு விண்டேஜ் சூர்யாவை திரும்பி பார்த்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கான வசூல் அந்த இன்டர்வெல் பிளாக், அந்த இன்டர்வெல் வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல்லாவே ஆயிடுச்சு. அதுவே வந்து வேற லெவல். அந்த பிரசன்டேஷன் ஆகட்டும். அப்போ நீ வந்து இன்டர்வெல் பார்த்துட்டு 320 படத்தை கொடுத்துட்டு வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, he is one of the at least the top 5 cameramans we have in 100% industry. 100%. அது வந்து ஜி.கே. விஷ்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார் ஹீரோவை அது எப்படி பிரசன்ட் பண்ணுங்கிறதுக்கான அந்த ஒரு லைக் மாஸ்டரி லைக் இஸ் மாஸ்டர். அது அந்த படத்திலேயே மாஸ்டர் மாதிரி தான் எடுத்து, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேமராமேன் மாதிரி தான் லைக் அது இருந்துச்சு. மெர்சல் மாஸ்டர் படம் இல்லையா, மெர்சல் படம் தானே சொன்னேன். இப்போ மாஸ்டர் சொல்லி சரி இந்த மாதிரி காமெடிஸ் நிறைய வரும், கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவான். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அது வந்து லைக் ஜி.கே. விஷ்ணு வந்து அவருடைய விஷுவல்ஸ்ல சூர்யாவை பார்த்தது அதுவே ஒரு பிளஸ். எனக்கு வந்து இன்னொரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னவா இருந்துச்சுன்னா, ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஹிஸ் ரைட்டிங் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல என்னடா பயங்கரமா சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் நார்மல் கமர்ஷியல் சினிமா மாதிரி தானடா இருந்துச்சு, இதுல என்ன பெருசா நீ ரைட்டிங்கை கண்டுட்ட அப்படின்னா, இது ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கும் ஒரு கமர்ஷியல் சினிமாவா இருந்தாலுமே ஒரு ஸ்டார் வர்ஷிப் பண்ற மாதிரி ஒரு சினிமாவா இருந்தாலுமே அதை நம்ம எப்படி எங்கேஜிங்கா எப்படி ரொம்பவே ஆல்ரெடி படத்தோட பிரிமைஸே ஒரு ஓவர் த டாப், அந்த ஒரு ரொம்பவும் ஓவர் த டாப்பா ஒரு போகாம அது கொஞ்சம் எப்படி பிரசன்டபிளா எங்கேஜிங்கா காட்டணுங்கிறது வந்து ஐ திங்க் அது அடிப்படையிலே அது ரைட்டிங்ல செஞ்ச ஒரு ஒரு ஜீனியஸான ஒர்க் தான் நான் பாக்குறேன். எனக்கு வந்து ஒரு ஆஸ் அ ரைட் இந்த படம் வந்து ஸ்டோரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஜீனியஸ்னே சொல்ல. அதுவும் ஆப்வியஸ்லி சாய் பங்கர் இஸ் என்ன சொல்றது, ஒரு ஒன் ஆஃப் த வெரி பிக் பில்லர் ஆஃப் திஸ் ஃபில்ம்.
ஒவ்வொரு சீனுக்கும் அந்த ஹை லைக் வேற லெவல் ஹை அதெல்லாம். சரி, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு நம்ம பிளஸ் ஆப்பட்டுச்சு. ஸோ எனக்கு ப்ளஸ்ஸாப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாலாஜியோட ஒரு சக்சஸ் நம்மளோட ஒரு சக்சஸா ஃபீல் பண்ணி அந்த விக்டரியை கொண்டாடுற அளவுக்கு ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. அதோட ஆப்ஸ்டகல்ஸ் நம்மளும் ஆஸ் அ ரிவ்யூவரா ஒரு யூடியூபரா ஒரு நார்மல் ஃபேனா வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ வச்சுக்கோங்க, அவரோட எவ்ரிடே வி ஆர் ஹியரிங் அஜய் பாலாஜியோட பாட்காஸ்ட் ஃபேனா. ஆமா, ஃபேனுங்கிற ஒரு பக்கமா இருந்தாலும் இந்த ஜேர்னி ஒரு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்ரிக்கு வராம ஒரு பாட்காஸ்டுக்கு வராம எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு நல்ல படம் கொடுக்க போறோம், ஆமா, ஒரு நல்ல ஒரு ஒர்க் செய்ய போறோம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனவர் தான். செமையான ஒரு ஒர்க் அப்படின்ட்டு போனவர் தான். பட் அதுக்கு இவ்வளவு தடங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பாக்குற நம்மளுக்கே அப்படின்னு இருக்கும் போது படத்தோட காஸ்ட் க்ரூ எல்லாம் ஒரு எந்த அளவுக்கு ஒரு இது பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு அதை தாண்டி வந்து ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸா இதை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லைக் என்னோட வேர்டு வந்து மேஜிக்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உட்காந்து ஒரு படத்தை பார்க்காம இத்தனை வீடியோ எடுத்தது இதான் வெரி லாங் டைம். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு எலிவேஷன் சீன், ஒரு இன்ட்ரோ எலிவேஷன் சீன் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஃபைட் வரும்போது ஒரு எலிவேஷன் சீன் இருக்கும். எல்லா சீனுமே வந்து ஹையா, எல்லா சீனுமே வந்து பிளஸ் டு ஆட் டு யுவர் பாயிண்ட், அந்த எல்லா மாஸ் எலிவேஷன் சீனும் இதுல ஜஸ்டிஃபைபிளா இருக்கு. இந்த படத்துல கரெக்டா இருக்கும். எதனால அந்த மாஸ் எலிவேஷன் இருந்துச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்துக்கு ரெஃபரன்ஸ் அண்ட் ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஆமா, அது மேபி சொன்னா ஸ்பாயிலரா இருக்கும். பட் லைக் நிறைய மூவியோட நிறைய சூர்யாவோட ப்ரீவியஸ் படத்துலக்கான ரெஃபரன்சஸ் நிறைய படத்தோட ரெஃபரன்சஸ் இருக்கு, மற்ற ஆக்டர்ஸோட நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் த்ரிஷா வச்சு அந்த லியோட சீன்லாம் ரீக்ரியேட் பண்ணது இஸ் மாஸ்டர் கிளாஸ். ஏன்னா ஒரிஜினல் லியோ படத்துல த்ரிஷா அந்த சீன்ல ஸோ விஜய்க்கு பதிலா த்ரிஷா அந்த சீனை வச்சு ரீக்ரியேட் பண்ணதெல்லாம் லைக் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேருமே லைக் பெரிய ஆர்ஜே பாலாஜி ஃபேன். அது எங்களுக்கு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு கூச்சமோ தயக்கமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு படம் கொடுத்துட்டாரு, ஒரு 100 crore டைரக்டர் ஆயிட்டாரு, இப்ப நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்னா கிடையவே கிடையாது. ரொம்ப நாளாவே அதான் நான் 120 ரூபா ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு பாத்தீங்கன்னா அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், நான் அவர் ரேடியோல இருக்கிறதுல இருந்தே நான் பெரிய ஃபேனா. நான் வந்து நாலனா முறுக்குல இருந்து எனக்கு ஆர்ஜே பாலாஜி ஆஸ் அ பர்சனாவே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹியூமன் பீனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்காஸ்ட் கேட்கிற நிறைய மக்களுக்கு இந்த படத்தோட சக்சஸ் வந்து they will definitely feel என்னது ஒரு பர்சனலா தான் ஃபீல் ஆகும் இந்த படத்தோட சக்சஸ். ஏன்னா பாட்காஸ்ட்ல லைக் டிவேட்டிங் ரவி, பட் பாட்காஸ்ட்ல வந்து சொல்றது எல்லாமே ஒரு உங்களோட மென்டல் ஹெல்த் பாத்துக்கோங்க, உங்களோட இதை பாத்துக்கோங்க, ஃபன்னா இருங்க, அந்த மாதிரி போனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, பர்சன்ஸோட நிறைய இது பண்ணுங்க அப்படின்ட்டு நல்லது சொல்லிட்டே இருக்க ஒரு மனுஷனை அழுவ வச்சு அந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தப்போ அது ஹார்ட் பிரேக்கிங். we felt like ஓகே இந்த படம் ஓகே வராதோ. ஏன்னா நம்ம நிறைய படம் இந்த மாதிரி லைக் ஃபுல்லா எடுத்து லைக் அப்படியே பொட்டிக்குள்ள போன கதையெல்லாம் பாத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னும் துருவ நட்சத்திரம் வரவே இல்லை, அந்த ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்துருச்சு, கிரைசிஸ் வந்துருச்சுன்னா இது எந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு தெரியல. பட் நிறைய ஆக்டர்ஸ் இதை வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, நிறைய பேர் இதை உடனே ரியாக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது வந்து இஸ் சோ ஹார்டனிங் ஃபார் அஸ். அண்ட் இந்த படம் லைக் அடுத்த டேவே கிளியர் ஆகி வந்துச்சு அண்ட் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. அதுவும் அது நல்லா லைக் 2 daysல 75 crores கலெக்ட் பண்ணி வச்சுங்கிறாங்க, விச் இஸ் லைக் வெரி ஹார்ட் வார்மிங். ஃபேன்ஸ் அவ்வளவு கொடுத்த ஒரு இது. ஆமா. அண்ட் அந்த படத்துல ஒரு லைக் தெரியல, அந்த ஆர்ஜே பாலாஜி அண்ட் அந்த ஒரு காட் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து லைக் நேச்சுரலாவே ஒரு காடோட ஒரு ரொம்ப கனெக்டடான ஒரு பர்சன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்க முடியும். ஆமா. ரெண்டாவது வந்து த காஸ்டிங். ஏன்னா நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்திரன்ஸ் சொல்லிட்டு தான் சூர்யாவை சொல்லியிருப்பேன். ஏன்னா லைக் இஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். அவரு ஒரு சினிமா அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் தான் ஹோல்ட் பண்றாரு. எல்லா காஸ்டிங்க்குமே இப்போ ஒரு ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு ரோல் இருக்கு, சும்மா ஒன்னும் ஆர்ஜே பாலாஜி நினைக்கல, அவருக்காக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். அவருக்கான ஏன் அது எழுதப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் கொடுத்து செகண்ட் ஹாஃப் போனீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ரெண்டாவது நட்டியோட கேரக்டரா இருக்கட்டும், ஆடுகளம் நிறையனா இருக்கட்டும், தீபாவா இருக்கட்டும், ஆடுகளம் நிறையனா இருக்கட்டும், தீபாவா இருக்கட்டும், நகாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ரோல்ஸ் லைக் நல்லா முடிச்சிருக்காங்க. அந்த ரைட்டிங்ல லைக் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு ஆர்க் இருந்துச்சு. ஆமா, கரெக்ட். அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லைக் ரெஃபரன்சஸ். சோ ஆல்ரெடி அதை பத்தி நம்ம சின்னதா சூர்யா பத்தி பேசியிருக்கோம். நிறைய நல்ல ரெஃபரன்சஸ் அண்ட் கதைக்கு இது வந்து எங்கேயுமே வந்து இது வாண்டடா அப்படியே வச்ச மாதிரி எதுவுமே இல்ல. நல்லா வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு வராங்கப்பா, சம்மர் ஒரு ஹாலிடே டைம்ல வராங்க, ஒரு நல்ல
அவங்களோட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல என்ஜாய் பண்ணணும், ஒரு தியேட்டர் பிளாஸ்டா இருக்கணுங்கிறது படத்தோட க்ரூவோட ஒரு இன்டென்ஷனா இருந்திருக்கு. ஆமா. அந்த ரெஃபரன்ஸ் இதெல்லாம் நல்லாவே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு ஈக்குவலா வந்து சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணிருக்கிறது வந்து வேற லெவல். சூர்யா படம் இந்த அயன், சிங்கம், அஞ்சான், மாற்றான் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து எனக்கெல்லாம் நிறைய படம் லிட்டரலி சூர்யா படம் பார்த்தவன் ஆதவன் எக்ஸாக்ட்லி. ஆமா, அந்த டைம்ல எல்லாம் அதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் தான் நான். எனக்கு சூர்யாவை திரும்ப மறுபடியும் இல்லைன்னா நீ வளர்ந்துருக்க மாட்டேன். ஒரு ஃப்ளோல எவ்வளவு இமோஷனலா சூர்யாக்காக ஒரு ட்ரிபியூட்டா நான் வந்து பேசிட்டு இருக்கேன். சோ நான் வந்து லைக் அது எனக்கு மறுபடியும் அந்த சூர்யாவை ஒரு தியேட்டரே அப்படி கொண்டாடுது அப்படிங்கறத எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எனக்கு வந்து பர்சனலா கொஞ்சம் நல்லாவே எனக்கு ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் ஹிம். எனக்கு வந்து ஃபீல் ஹிம். அதுக்கப்புறம் என்னோட சைல்ட்ஹுட்டையும் நான் வந்து அயன் படம் சின்ன வயசுல நான் அயன் படம் பார்க்கும்போது கத்திட்டு இருந்தேன். இந்த மாதிரி அயன் படத்துல எனக்கு அவங்க அந்த ஃபைட்டிங்கா இருக்கட்டும், அந்த சீன்லாம். ஸோ எனக்கு வந்து இந்த சூர்யா அகெயின் பீங் செலிப்ரேட்டடுங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் நான் ஒரே விஷயம் தான் வேண்டேன், சூர்யா அவர்களே நல்ல நல்ல ஸ்கிரிப்டா இந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்டா நல்ல நல்ல ஸ்டோரியா சூஸ் பண்ணி நடிச்சா எல்லாருக்கும் நல்லது. நம்ம எங்க மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. ஆர்ஜே பாலாஜி பிளேயிங் அ வில்லன், அது வந்து என்னடா இது வில்லனா நடிக்கிறாங்கிற மாதிரி இல்லாம ஐ திங்க் அந்த வில்லனே ஆர்ஜே பாலாஜி அந்த வில்லன் கேரக்டரே கன்வின்சிங்கா ஐ திங்க் அவரோட ஆர்ஜே பாலாஜிக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுல்ல, அந்த கேரக்டரிஸ்டிக்ல பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு வில்லன் ரோல் அது பண்ணது நல்லா இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. உங்களுக்கு இப்ப அந்த ஒரு பாயிண்ட் வந்து புட் ஆஃப் ஆகுது. அந்த என்னாட்டி அது ஒரு சூர்யா மாதிரி ஒரு ஸ்டார்டம் உள்ள ஹீரோக்கு நான் ஆர்ஜே பாலாஜியை வந்து வில்லனா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் கோ அண்ட் கிவ் இட் அ ட்ரை. ஏன்னா நான் இது ஒரு வில்லன்னே சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ நார்மல் காமன் கை வித் ஆல் த இது ஒரு ஃபில்ம் இஸ் சிஸ்டம் தான். அந்த சிஸ்டம் ரெப்ரசன்ட் அந்த ஒரு கரெக்ட் சிஸ்டம் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவரு. சோ பெருசா அப்படியே வில்லனிக்கா வில்லன் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பாடி காமிச்சிட்டு அந்த சண்டை போட்டு அப்படியே அந்த அளவுக்கு சிக்ஸ் பேக் அந்த மாதிரியான வில்லனே கிடையாது. பிளஸ் டூ செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோவாவே அவனை சைக்கோவாவே காட்டுறாங்க. லைக் அந்த ராஜே பாலாஜி கேட்கணும் அந்த பேபி லைக் கொஞ்சம் சைக்கோ ஜோனுக்கு போயிடுறான். நான் அப்ப அவன் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் இன்னும் டபுள் டவுன் பண்றான் அந்த கெட்டவன். கரெக்ட் தான். பட் ஆனா லைக் அதுவுமே லைக் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. வந்து ஒரு அதான் சொல்றேன், லைக் இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அந்த கொஞ்சம் ரொம்ப ஒரு கிரேசி அந்த ஒரு ஜோனுக்கு போகும்போது வில்லனாவே ஒரு கிரேசி ஜோன் போகும்போது கூட கன்வின்சிங். கண்டிப்பா அது ஆக்டராவும் நம்ம கிரெடிட் கொடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் கிரெடிட் கொடுத்தோம். கடைசியில படத்தை கேப்டன் ஆஃப் தி ஷிப்புக்கு அவர் நல்ல ஒரு ரோல் பண்ணிருக்காரு. ஒரு மெசேஜாவே படத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அதுக்கு அப்படியே வந்து எந்த படமுமே சொல்லாத ஒரு மெசேஜா இல்ல புதுசா என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு கிடையாது. பட் ஆனா அது நாங்க ஆல்வேஸ் சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய ஹீரோ, ஒரு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஹீரோ சொல்லி அது ரீச் ஆகும் போது இன்னுமே ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இது சொல்றோம். பேய் கோஸ்ட் அப்படிங்கிற கேரக்டர் பத்தி நம்ம பேசல. அந்த சண்முகம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க பிளே பண்ணிருப்பாங்க, செம்மையா நடிச்சிருப்பாங்க. 4th சினிமால அவர் வந்துருவாரு. பெருசா இவர் ஏன் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. லாஸ்ட்ல ஒரு சீன் அவருக்காகவே ஷைன் பண்ண வச்சிருப்பாங்க படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், விச் இஸ் வெரி குட். ஏன்னா நல்லா நடிச்சிருப்பாங்க. லென்த் கம்மி பண்றதுக்காக ஈஸியா ஒரு கட் அவுட் கூட போயிருக்கலாம். லைக் பெருசா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சூர்யாவுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்துட்டாங்க. ஆமா. ஆனா அப்பயும் அந்த சீன் வச்சிருக்கிறது வந்து ஆர்ஜே பாலாஜியோட பிரில்லியன்ஸ். லைக் எல்லாருக்குமே அந்த ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. சோ அவரும் ஷைன் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே பேசும் வகையில இது ஒரு எல்லாருக்குமே ஒரு டர்னிங் பாயிண்டா. டயலாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங். அது காமெடியா இருந்தாலுமே நல்லா நச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த நல்லா அந்த மெசேஜ் ஓரியன்டா இருந்தாலுமே அதுலயே ஒரு என்டர்டெய்னிங்கா நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏன் யாரும் தேட்டர்ல காலம் வச்சுட்டாங்க? ஏன் நச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு எந்த டைலாக் ரொம்ப பிடிச்சி தெரியுமா, அந்த இப்ப தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா கோர்ட்ல வரதே ஒரு தண்டனை தான் அப்படிங்கறது வந்து லைக் அது வந்து பவர்ஃபுல். லைக் ஃபைனலி உன்னுடைய ஸ்கோர்? I'll give 4. ஓகே. சோ என்னோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியஸாவா 5/5. This is your first 5/5 for a commercial movies. நான் கமர்ஷியல் படத்துக்கு நான் மேபி 5 இருப்பேன். கொடுத்திருக்கீங்க? கொடுத்ததே இல்ல. நீங்க 5/5 கொடுத்ததே இல்ல எனக்கு தெரிஞ்சு. நான் ஒன்னு கொடுத்திருக்கேன், ப்ராஜெக்ட் ஹெல் வரை கொடுத்திருக்கேன். எனக்கு இதுல பெருசா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்ல. லைக் நான் இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம், ஒரு ஃபேண்டசி படம். அண்ட் வந்து இதுல பெருசா மூளைக்கெல்லாம் பெருசா வேலை இல்லை. கழட்டி வச்சுட்டு ஒரு ஃபன் மோட்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன்.
ஆமா சோ உங்க எக்ஸ்பெக்டேஷன் நீங்க எப்படி செட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து ஆமா, தான் அதுவும் ரொம்ப வந்து important. score, Correct. இந்த சினிமா ஸ்கோர் வந்து இதாகும். கரெக்ட் ஏன்னா சில படத்துக்கு இது வந்து என்னடா ரொம்ப லவுடா இருக்கு, சாய் அபியங்கரோட மியூசிக் வந்து ரொம்ப லவுடா இருக்கு, ஆமா சூர்யாலாம் வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு வரவே இல்ல, ஆ, பெருசா வந்து இப்ப கமர்ஷியல் எலிமெண்டே இல்ல, ஆர்ஜே பாலாஜி வந்து மொக்கையா நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி லைக் நிறைய குற்றச்சாட்டுகளும் நீங்க ஏதாச்சும் ஒன்று வைக்கணும்னா நிறைய பேருக்கு வைக்கலாம். ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரி. கரெக்ட் ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க ரொம்ப அப்படியே பவர்ஃபுல் வில்லனா இருக்கணும், பாஷால ஒரு ஆண்டனி மாதிரி இருக்கணும், ஆமா இது மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா இதை ஒரு படமா பார்க்கும்போது ஒரு நல்ல தியேட்டர் பிளாஸ்டா தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் எனக்கு இதுல எந்த பெரிய கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஆமா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் 5 on 5. இது மாதிரி ஒன்றும் நிறைய நல்ல கமர்ஷியல் படம் வரணும். ஏன்னா நான் கமர்ஷியல் படத்தை நான் சித்தார்த் கூட டிபேட் பண்ணிட்டே இருக்கேன். ஆமா வாட் இஸ் த குட் மீனிங் ஆஃப் அ கமர்ஷியல் சினிமா அப்படின்ட்டு. ஆமா அது ஆர்ஜே பாலாஜி எனக்கு எடுத்து காமிச்சிருக்காரு, இதாண்டா கமர்ஷியல் சினிமா. ஆமா. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் கேம் ஃப்ரம் ஆர்ஜே பாலாஜி பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐ திங்க் திஸ் வில் பி தி ஒன்லி கமர்ஷியல் ஃபிலிம் விச் யூ லைக்ங்கற. நான் ஏன் தெரியுமா, ஏன்னா இப்ப இந்த கமர்ஷியல் ஃபிலிம் படம்னாலே ஒரு எலிவேஷன்லாம் வரும். இப்ப இந்த படத்துல ஆர்கானிக்காவே அந்த ஏன் எலிவேஷன் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு அடிப்படையா அதுல வந்து பிரிமை செட் பண்ணிட்டாங்க. ஏன்? பிகாஸ் திஸ் கேரக்டர் இஸ் திஸ். ஆமா, ஏன்னா அவன் ஏன் அதை சொல்றான்னு எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு ட்ரக்ஸ் விற்கிறவனையோ ஒரு மாஃபியாவையோ இல்ல ஒரு கேங்ஸ்டரையோ வந்து ஹை பண்ணி அப்படியே ஒரு எலிவேஷன் காமிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு அந்த கூலியில உள்ள ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும். ஏன்னா ஆஸ் அ சினிமாவா ஒரு ஜஸ்டிஃபை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஸ் ஒரு ஃபேனா அதை வந்து ஒரு குளோரிஃபை பண்ணி காமிக்க கூடாது சினிமால அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளே அந்த மைண்ட் டைலமா இருக்கு. ஏன்னா கூலி ரிவ்யூவே நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு தான் பண்ணிருப்போம் டைலமால. இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டு தான் நம்ம அது பண்ணிருப்போம். கரெக்டா கூட நம்மளுக்கு அந்த இது ஆமா. சோ இங்க ஒரு காட் அப்படிங்கும் போது அந்த ஒரு கேள்வியே இல்ல. இல்ல we know it can do anything அப்படின்னு ஒன்னு செட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஆமா அந்த எலிவேஷன்ல எங்களுக்கு அது தப்பாவே தெரியல, அந்த பண்ணிருக்கிறது எதுவுமே ராங்கா இல்ல, லைக் எல்லாமே எனக்கு என்ஜாயபிளா தான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நீங்க காமிக்கிறீங்க, அதை வந்து எலிவேட் பண்ணி 10-100 டைம்ஸ் எலிவேட் பண்ணி காமிக்கிறீங்கனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த படம் பிடிச்சிருந்துச்சா, நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸா கும்பலா போய் பாத்தீங்களா, இல்ல ஃபேமிலியோட போய் பாத்தீங்களா அப்படின்னு. இது எப்படி பார்த்தாலும் என்ஜாயபிள் படம் தான். யாரு கூட தனியா கூட போய் பாருங்க, அப்ப கூட என்ஜாய் பண்ணுவீங்க. சோலோ மூவி டேட் போறோம். சூர்யா ஃபேன்ஸோட போங்க, ஃபேமிலியோட போங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க, டேட்டு கூட போங்க. வேற என்ன வைஃப் மைண்ட்ல உள்ளதெல்லாம் நீ சத்தமா சொல்றேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. going to be an enjoyable watch, at least for us, and I hope எல்லாருக்கும் அப்படிதான் Also for you. yeah, it's also for you. Yeah. ஸோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோலயோ பாட்காஸ்ட்லயோ அல்லது ஷார்ட்ஸ்லயோ உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். அடுத்தது லைனப்ல உங்களுக்காக நிறைய படம் காத்திருக்கு. திருஷ்யம், அடுத்தது நம்ம திருஷ்யம் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் எடுத்துட்டு வரும். ஆமா. ஸோ ஜனநாயகனும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்போ ரிலீஸ் ஆகுது. எல்லாமே குட் தியேட்டர்கள் வாட்சா இருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கும் அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் வச்சிருக்கோம் பிளான் பண்ணி. ஸோ லைக் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, it's bye from Naufal. Siddharth. Fun button.